அப்புறம் என்னப்பா அறிவிச்சிடலாமா இந்த முறையுமா அப்படி என்ன தான் நடந்தது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இன்றைக்கி டாடா ஐபிஎல் 2026 ஃபைனல் நடந்தது. ஆர்சிபி வாசி ஜிடி அகமதாபாத் ஸ்டேடியத்தில் மோதுனாங்க. டாஸை வின் பண்ண ஆர்சிபி பவுலிங் பேஸ் சொல்ல ஃபஸ்ட் பேட்டிங் ஆட வந்த ஜிடி ஓப்பனர்ஸான சூப்பன் கில் அண்டு சாய் சுதர்சன் ஸ்டார்டிங்கிலே சூப்பன் கில் செமையான ஒரு இன்டென்ட் காமிக்க சாய் சுதர்சனும் கூட. பட் இருந்தாலும் ஹேசில்வுட் பால் ஃபஸ்ட்டு பால் 6 அடிச்சுட்டு அடுத்த பால் அவுட் ஆகி போகும்போது கிங் கோலி அவரோட ரியாக்ஷன் அடேங்கப்பா என்ன மாதிரி ஒரு அக்ரஷன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் பேக் டு தி பேக் அட்டாக் மாதிரி அடுத்த ஓவர்லேயே புவனேஸ்வர் குமாரை உள்ளே கொண்டு வந்து பவுன்ஸ் பேக் அப்படின்னு ஒரு பாலை போட்டு சாய் சுதர்சனை தூக்கிட்டாங்க. எப்படி விக்கெட் எடுத்து தூக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விக்கெட் எடுத்து புவனேஷ்குமார் 36 வயசில் இந்த மாதிரி விக்கெட்டெல்லாம் எடுப்பாரா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு பெரிய ஷாக் கொடுத்த தருணம். ஸோ அதுக்கப்புறமா ரஷீத் சலாம் என்னப்பா சாக் ஆஃப் டாஃபி ஜேஸ் ஹாசில்வுட் புவனேஷ்குமார் மட்டும்தான் விக்கெட் எடுப்பாங்களா? ஸோ நான் என்ன விக்கெட் எடுக்க மாட்டேன்னா, நான் ஒரு அன்கேப்டு பிளேயராக நான் விக்கெட் எடுத்ததே இல்லையா? உங்கள் டீமில் நான் ஃபைனலில் நான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வேறு லெவலான விக்கெட் எடுக்கிறாப்புல. என்னடா இது? அதுக்கப்புறம் குருணால் பாண்டியா ஜாஸ் பெட்ரோல் விக்கெட்டு ஒன் சைடடாக போயிட்டே இருக்குது. நம்ம ஏதோ ஒன்று பண்ணணும் 22 பால் ஆடி 21 ரன் சேர்த்த இறங்கி அடித்தே ஆகணும் இந்த ஓவர். குருணால் பாண்டியா ஓவர் தான் நம்ம லூஸ் ஓவர் அப்படின்னு நினச்சி இறங்கி அடித்த தருணம். பட் அவுட் சைடு தி விக்கெட்டில் குருணால் பாண்டியா போட்டு ஜிட்டி சர்மா ஸ்டெம்பீட் பண்ணி விக்கெட் எடுத்து வெளியே தள்ளிட்டாங்க. இது என்னடா கொடுமை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா வாஷிங்டன் சுந்தர் பொறுமையாடி நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இப்படித்தான் ஆடணும், இன்டூ தி விக்கெட் அட்டாக் அண்டு வேறு லெவலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பொறுமையாக ஆடி அந்த அணிக்கு சரியான ஒரு டிபெண்டபிள் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாக், கம்ஃபர்டபுளும் கூட அப்படிங்கிற மாதிரி ஒரு நாக்கு ஆடி தனது ஜிடி டீமுக்காக ஒரு 50 அடித்து ஒரு செலிப்ரேட்டர் ஏனோதானா பண்ண மாதிரி தான் இருந்தது. ஸோ ஃபைனலில் என்னென்னா ஆர்சிபியோட பவுலிங் அட்டாக் வேறு லெவலில் இந்த வருஷம் இருந்திருக்குது. ஸோ ஃபைனல்லையும் அதை நிகழ்த்தி காமிச்சிருக்காங்க. ரஷீத் சலாம் 4 ஓவருக்கு 27 3 விக்கெட்டும், ஜோஸ் ஹசில்வுட் 4 ஓவருக்கு 37 2 விக்கெட்டும், புவனேஷ்குமார் 4 ஓவருக்கு 29 2 விக்கெட்டும், குருணால் பாண்டியா 3 ஓவருக்கு 23 1 விக்கெட்டும் எடுத்து அபாரமாக பவுலிங் அட்டாக்கு செய்ததால் ஜிடி அணி இந்த மாதிரி ஒரு டார்கெட் செட் பண்ணுவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. அப்படி செட் பண்ண டார்கெட்டு தான் 20 ஓவருக்கு வெறும் 155 ரன் 8 விக்கெட் இழப்புக்கு. அதாவது மாடர்ன் டே T20 கிரிக்கெட்டு எறால இந்த மாதிரி 155ல இதெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி அடித்த டார்கெட்டு. ஸோ அதில் வாட்சிங்டன் சேர்ந்தர் 37 பாலுக்கு 50 ரன் நாட் அவுட்டு, நிஷாந்த் சிந்து 18 பாலுக்கு 20 ரன், ரஷீத் சலாம் 4 ஓவருக்கு 27 3 விக்கெட்டு. ஸோ இதன் மூலிமா ஆர்சிபி நீடட் 156 ரன்ஸ் டு வின். செகண்ட் இன்னிங்ஸை 10 ரூபாமா அடிச்சிருவாங்களா அப்படின்னு பார்த்தா ஸ்டார்டிங்கிலேயே செம இன்டெட். அதாவது பவர் பிளேயில் ஒரு 3 விக்கெட்டு எடுத்தால் தான் கேமுக்குள்ளே இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்திருந்த நிலையில் ஸ்டார்டிங்கிலே வெங்கடேஷ் ஐயர் போட்டு புலந்தெடுக்க, பத்தாவதுக்கு விராட் கோலி ஒரு ஃப்ளிக் ஷாட் ஒன்று ரிஸ்ட் ஒர்க் ஃப்ளிக் ஷாட் அப்படின்னு ஆடினாரு பாருங்க. அதுதாங்க வேற ஒரே ஓவராக ரப்பட ஒரு கிழிச்சு தொங்க விட, அதுக்கப்புறம் முகமது சிராஜ் செமையான ஃபைட் பேக் இன்டென்ட்டு காமிச்சு ஸோ வெங்கடேஷ் ஐயரை வெறுப்பேற்றியே விக்கெட்டு எடுத்த தருணம். ஸோ அதன் மூலிமா வெங்கடேஷ் ஐயர் அவுட் ஆகி பெவிலியன் திரும்பிட்டார். ஒரு காலில் ஒரு அடியை போட்டு விக்கெட் எடுத்துட்டாப்புல. இன்ஜுரி ஏகப்பட்ட சம்பவங்கள் காத்திருந்தது. ஸோ அதுக்கப்புறமா கேம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. வெங்கடேஷ் அவுட்டு, தேவ்தத் படிக்கலும் பின்னாடியே அவுட்டு. ஸோ ரஷீத் கானை உள்ளே கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி உள்ளே கொண்டு வந்து ரஷீத் கான் இன் சிங்கிள் ஹேண்டட் 1 ஓவர் பேக் டு தி பேக் விக்கெட் அட்டாக் அப்படிங்குவார். ஒரே ஓவரில் 2 விக்கெட் எடுத்து தரமான சம்பவத்தை பண்ணிட்டார் ரஜத் பட்டிதார் 2 குருணால் பாண்டியா. ஸோ விராட் கோலி மட்டும் தனியாலாம் இங்கே நின்றுட்டுருக்காரு 18 பாலுக்கு 40 ரனில். பின்னாடி எல்லாருமே
அட்டாக் ஆகி அவுட் ஆகிட்டு போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, அங்கே தாங்க கதையே ஆரம்பிக்கிறது. ரன் சேஸ் மாஸ்டர்னா சும்மாவா, விராட் கோலி ஃபைனலில் 50யா அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கான்ட்ரவர்சிக்கு அப்புறம் தலைவர் இன்னைக்கு 50 போட்டார் பாருங்க. அடேங்கப்பா, மாசிவ் ஹிட் மேனுக்கு அப்புறம் கிங் இஸ் பேக். அதாவது கிங் கோலி ஃபைனலில் ஒரு ரன் சேஸ் பண்ணாலே அது மாசு தான். அந்த வகையில் இன்றைக்கி விராட் கோலி அதையே நிகழ்த்தி காமிச்சிருக்காரு. அனதர் ரனில் விக்கெட்டு விழுந்தா என்ன, இங்கே நான் இருக்கேன், நான் உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி ஆர்சிபி மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட சொல்ல. ஸோ ஃபைனலி என்னென்னா, விராட் கோலி கடைசி வரைக்கும் நின்னே களத்தின் கட்டாயம். ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி. சுப்பன் கில்லோட ஒரு ஷாட் அடித்தார், அது கில்லுகிட்ட கேட்ச் போச்சு, பட் அது கிரவுண்டில் பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி அம்பியர் டிசிஷன் கொடுத்ததுனால விராட் கோலியும் சுப்பன் கில்லுக்கு இடையிலான ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் ஆகிடுச்சு. பட் அதில் பேட்டில் வின் பண்ணது யாருன்னா விராட் கோலி தான். ஸோ ஃபைனலி 18 ஓவரில் டார்கெட்டை சேசன். ஸோ ஃபைனலி 2வது முறையாக சாம்பியன்ஸ் ஆனாங்க ராயல் சேலஞ்ச் பெங்களூரு. இதை நம்ம ஏற்று தான் ஆகணும். ஏன்னா ஹிஸ்ட்ரி இஸ் ரிப்பீட்டட். அதாவது டிஃபெண்டிங் சாம்பியனான ஆர்சிபி மீண்டும் ஒரு முறை கப்பை ஜெயிச்சு வரலாற்று காணாத வெற்றியை கண்டு உள்ளது. அதுக்கு காரணம் விராட் கோலி ஃபைனலில் அடித்த 50. ஸோ ஆர்சிபி இன்னைக்கு இந்த மாதிரி கப் அடிப்பாங்கன்னு யாரெல்லாம் எதிர்பார்த்தீங்க? கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.